ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பதிவுத்துறை இப்போ ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த சுற்றறிக்கை எது சம்மந்தமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 21 டிசம்பர் 2025 அன்னைக்கு இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 213 பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மாற்றம், மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அது சம்மந்தமான ஒரு சுற்றறிக்கை, அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போது பதிவுத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவல். நீங்களும் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் முக்கியமான மாற்றம், இந்திய சக்சஷன் ஆக்ட் 1925 செக்ஷன் 213 தான் இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ரத்து செய்தல் மற்றும் திருத்தச் சட்டம் 2025, த ரிப்பீலிங் அண்ட் அமெண்டிங் ஆக்ட், இந்த திருத்தச் சட்டம் மூலமாக இந்திய வாரிசுரிமை சட்டத்தில் மிக முக்கியமான மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது பிரிவு 213 இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீக்கியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாய ப்ரொபேட் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக இந்தியா முழுவதும் உயில்களை நீதிமன்றம் மூலம் கட்டாயமாக சோதனை செய்து உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இனி கிடையாது அப்படிங்கிறது தான் ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட். வில் ப்ரொபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டாய ப்ரொபேட்டு. அதாவது நான் இப்போ ஒரு உயிர் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த உயிரில் நீதிமன்றம் மூலமாக கட்டாயமாக சோதனை செய்யணும், கட்டாயமாக சோதனை செஞ்சு உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருந்துச்சு தன்னால். இப்போ 21/12/2025 அப்படி அவசியம் கிடையாது. உயில்களை நீதிமன்றம் மூலம் கட்டாயமாக சோதனை செய்து உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, இனி தேவைப்படாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு பிரிவு செக்ஷன் 23 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது நடைமுறைக்கு வந்த நாள் டிசம்பர் 20, 2025 அன்னைக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று டிசம்பர் 21, 2025 முதல் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்குது. இதர திருத்தங்கள் வேறு என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இதில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தபால் முறை மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் பொது விதிகளில் மற்றும் சிவில் நடைமுறை சட்டத்தில் பதிவு தபால் ரெஜிஸ்டர் போஸ்ட் என்பதற்கு பதிலாக இனி வேக தபால் மற்றும் பதிவு சான்று ஸ்பீட் போஸ்ட் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி என்ற முறை பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிற வேர்டு இனி எங்கேயுமே இருக்காது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் ஒரு மாற்றம். என்ன, பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 தடுத்தல் ப்ரிவென்ஷன் என்ற சொல்லுக்கு பதிலாக தயார் நிலை, அதாவது ப்ரிப்ரேஷன் என்ற சொல் மாற்றப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் வந்து இப்போ ப்ரிவென்ஷன் வருதோ அந்த வேர்டுக்கு பதிலாக ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது, இந்தியன் சக்சஷன் ஆக்ட்டு 1925 செக்ஷன் 213 2025 எந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, உயில்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அனுமதி வாங்குவது இனி கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 215 213 எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பொறுமையாக வந்து பார்க்கலாம். அதாவது மரணமடைந்த ஒருவருக்கு சொந்தமான அசையா சொத்துக்களை ஒரு நிறைவேற்றுனர் அல்லது நிர்வாகி மூலம் கையாளுவதை ஒழுங்குபடுத்துவதாகும். இந்த சட்டம் 1925 213 செக்ஷனில் இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய சொத்துக்களை, அவருடைய அசையா சொத்துக்களை ஒரு நிறைவேற்றுனரோ அல்லது நிர்வாகி மூலம் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சட்டம். இதில் ஒரு பாயிண்ட்டு தான் வந்து என்னது, நீதிமன்றத்தின் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது மரண சாசனம் அல்லது நிர்வாக ஆணைகளை பெறுமாறு நிறைவேற்றுனர் அல்லது நிர்வாகியை கட்டாயப்படுத்துவதன் மூலம் பிரிவு 213 இறந்த நபரின் சொத்துக்களை கையாள்வதற்கு சட்ட பிரதிநிதிக்கு முறையான அதிகாரம் இருப்பதை உறுதி செய்கிறது. இது வாரிசுகள் மற்றும் பயனாளிகளின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக பாருங்கள், அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகளை தடுத்தல். அதாவது உயில் உறுதி ஆணை அல்லது நிர்வாக ஆணை இல்லாமல் ஒரு உயில் நிறைவேற்றுனர் அல்லது நிர்வாகி அசையா சொத்துக்களை விற்கவோ அல்லது அடமானம் வைக்கவோ அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த கட்டுப்பாடு அங்கீகரிக்கப்படாத அல்லது முறையற்ற பரிவர்த்தனைகளை தடுப்பதோடு இறந்தவரின் சொத்துக்களின் நேர்மையையும் பேணவும் உதவுகிறது.
இது அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனை தடுப்பதற்கான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி சட்ட ஆய்வை உறுதி செய்தல் அப்படிங்கிறது இருக்குது. நீதிமன்ற ஆணை பெறுவதற்கான நிபந்தனை என்பது உயில் அல்லது சொத்து நிர்வாகம் சட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதாகும். உயிலின் செல்லுபடியை சரிபார்ப்பதற்கும் உயில் நிறைவேற்றுனர் அல்லது நிர்வாகி சட்டத்திற்கு இணங்க செயல்படுகிறார் என்பதை உறுதி செய்வதற்கும் இது முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்ட ஆய்வை மேற்கொள்வதற்கான ஒரு பாயிண்ட்டு செக்ஷன் 213 இருக்குது. இப்போ அந்த பாயிண்ட்டை தான் எடுத்திருக்காங்க. அது கட்டாயம் ஆக்கப்படலை. தேவைப்படின் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் மூலமாக. அடுத்ததாக, அசையா சொத்துக்களை கையாள்வதற்கு முன்பு பின்பற்ற வேண்டிய ஒரு சட்டப்பூர்வ முறைமையை நிறுவுகிறது. இந்த முறை சார்ந்த செயல்முறை இறந்த நபரின் சொத்துக்களை ஒழுங்கான மற்றும் சட்டப்பூர்வமான முறையில் நிர்வகிக்க உதவுகிறது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரிவு 213 நோக்கம் என்னென்னா, இறந்த ஒருவரின் அசையா சொத்துக்களை பொறுப்புடனும் சட்டப்படியும் கையாளுவதை உறுதி செய்யும் ஒரு சட்ட கட்டமைப்பை நிறுவுவதும் அந்த சொத்திலிருந்து வாரிசுரிமை பெற தகுதியுடையவர்களின் நலன்களை பாதுகாப்பதும் தான் இந்த இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 செக்ஷன் 213 கொண்டு வந்ததுக்கான நோக்கம். இந்த 213 தான் இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் சேஞ்சஸ், முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. உயில்களை நீதிமன்றம் மூலம் கட்டாயமாக சோதனை செய்து உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இனி தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஸோ தேவைப்படின் நீங்கள் நீதிமன்றம் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பட் கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கான சேஞ்சஸ்ஸு. இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.